தங்கம் வேர்ல்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எங்களோட ட்ராயிங் தீம் வந்துட்டு ரோட் சேஃப்டி தான். இப்போ சும்மா ரோட்டில் வந்துட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்பீட் லிமிட்டு, அப்புறம் ஓவர் டேக் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, இந்த மாதிரி வந்துட்டு பேசிக் அவேர்னஸ்ஸே நிறைய பேருக்கு தெரியாதனால இது வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணும். அதுக்காக தான் வந்துட்டு பர்பஸ்க்காக நாங்கள் இப்போ இந்த ட்ராயிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்துட்டு எங்கள் ஸ்கூல்லேருந்து 8 பேர் வந்திருக்கோம். 8 பேர் வந்துட்டு தங்கமோல் ஸ்கூல்லேருந்து நாங்கள் ஆர்ட் சார் கார்த்திகேயன் சார் மூலமாக வந்துட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் காலையில் ஒரு 6:30 பெயிண்ட் பண்ணிருக்கோம். ஃப்ரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நம்ம வந்து ரோட் சேஃப்டி டாப்பிக்காக ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வால் பெயிண்டிங் பண்ண வந்திருக்கோம். நான் வந்து ஒரு மெசேஜ் தரணும். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரோட் சேஃப்டிக்காக சர்டன் ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஆஸ் அ சிட்டிசன் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து ஓடணும். சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட வால்ஸை வந்து சோனாவோட ரோட் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் கிளப்பும் மார்கம்ன்ற என்ஜிஓவும் சேர்ந்து ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் அவேர்னஸ் தீம்ஸ் லைக் ரோட் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், சைல்ட் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் வெல்னஸ், அண்ட் தென் எனர்ஜி ரிசர்வேஷன், டிஃபாரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான சமூக விழிப்புணர்வு மெசேஜஸ் எல்லாமே வாலில் ஆர்ட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி அது ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங்கில் வந்து பண்ணி நம்ம வந்து ஜிஹெச்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நோ பிளாஸ்டிக், ரோட் சேஃப்டி, எந்த மாதிரியான ரோட் சேஃப்டிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஒருத்தங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும். லைக் பார்த்தீங்கன்னா நோ மைனர் டிரைவிங், அதே போல் ஒபே டிராஃபிக் ரூல்ஸ், இந்த மாதிரியான மெசேஜஸ், அப்புறம் சைல்டு சேஃப்டி, அண்ட் தென் சோஷியல் மீடியா அடிக்ஷன், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க, அந்த மாதிரியான ஹாப்பி பேரண்டிங் டிப்ஸு, அண்ட் டிஃபாரஸ்ட்ரேஷன், மரம் வெட்ட வேணான்ற டிஃபாரஸ்ட்ரேஷன் அந்த மாதிரியானது, அப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி, அந்த மாதிரி விஷயம், வேர் சீட் பெல்ட், இந்த மாதிரியான சமூக விழிப்புணர்வு மெசேஜஸ் அதை தான் நம்ம வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம். நாங்கள் சோனா காலேஜ்லேருந்து இந்த கான்செப்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கொடுத்த கான்செப்ட் வந்து ஐ டொனேஷன். ஸோ ஐ டொனேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 18+ ஆனதுக்கப்புறமும் நம்ம பெற்றோர்களோட அனுமதியோடு வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம ஐயை டொனேட் பண்ணணும். நம்ம இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த கண் வந்து இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகணும். அதே மாதிரி பார்வை மட்டும் இல்லாமல் ஆர்கன் டொனேஷன் லைக் லங்ஸ், கிட்னி, அந்த மாதிரி கூட வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம இல்லாதப்பவும் அது வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நாங்கள் இந்த கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அண்டர் 18 வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது, லைசன்ஸ் இல்லாமல் மைனர் இருக்கவங்க ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணால் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிறதோட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஹாப்பி வாலில் வி சூஸ் திஸ் கான்செப்ட். ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வரும், போலீஸ்கிட்ட மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ லைசன்ஸோடு ட்ரைவ் பண்ணணும், 18க்கு கீழே இருக்கவங்க ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட்.